என்னை வதைக்கும் அசுரன் நீயோ. பாகம் 7, அத்தியாயம் 34. நாட்கள் இப்படியே கடந்து போக ஒரு நாள் தியா அழுதுகிட்டே அலுவலகத்திற்கு வந்தா. ஏய், என்னாச்சு தியா அப்படின்னு கேட்ட பிரியா கிட்ட. ஒன்னும் இல்ல பிரியா, சந்தோஷ் போன வாரம் திருச்சி போயிட்டு வந்ததுல இருந்து சும்மா சும்மா என்னை திட்டிகிட்டே இருக்காரு. இன்னைக்கு மானசா ஏதோ முக்கியமான ஃபைல இங்க இங்கு ஊத்திட்டா, அதுக்கு அவளை அடிச்சிட்டாரு. பாவம் குழந்தை அழுது அழுது தூங்கிடுச்சு. வேலைக்கார அம்மா கிட்ட பாத்துக்க சொல்லிட்டு வந்தேன். சந்தோஷ் எப்பவுமே இப்படி குழந்தைகிட்ட கோவத்தை காட்டினதே இல்லை, இதுதான் முதல் தடவை. அவருக்கு என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொன்னா தியா. நீ அழாத தியா, சந்தோஷ் வரட்டும், தினேஷை வச்சு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொன்னா பிரியா. அதே நேரம் அங்க தினேஷ் வரவும் விஷயத்தை கேள்விப்பட்டு குழம்பி போனான். சரி தியா, வரட்டும் சந்தோஷ், என்னாச்சுன்னு பாக்குறேன் என்றான். சந்தோஷ் வந்ததுமே தினேஷ் தனியா லஞ்ச் சாப்பிட ஹோட்டல் கூட்டிட்டு போனான். டேய், என்னடா என்னடா ஆச்சு உனக்கு, திடீர்னு ஹோட்டலுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டான் சந்தோஷ். நம்ம கேண்டீன் சாப்பாடு நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொன்னவங்கிட்ட, என்னடா வீட்டுல பிரச்சனை உனக்கு, நானும் உன்னை ஒரு வாரமா பார்த்துட்டு தாண்டா இருக்கேன். நீ திருச்சிக்கு நம்ம பிசினஸ் விஷயமா போயிட்டு வந்ததுல இருந்து ஆளே சரியில்லடா, என்னடா ஆச்சு, அங்க பிசினஸ் நல்ல விதமா தானே முடிஞ்சுது என்று கேட்டான் தினேஷ். சந்தோஷ் திருச்சின்னு ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா முடிக்கிறதுக்காக போயிருந்தான். கிருபா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வெறும் பில்டிங்கை மட்டும் கட்டித்தருவதோட விலகி விடுறதில்ல, அங்க தேவைப்படுற இன்டீரியர் வேலைகள் கூட செஞ்சு கொடுக்குது. அதனால இன்டீரியர் ஒர்க்ல புதுசா டாப் லெவல்ல போயிட்டு இருக்கிற திருச்சியில ஒரு கம்பெனியான நிவாஸ் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்ஸ் கம்பெனி கூட கூட்டு வச்சுக்கிட்டா கிருபா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்னு நந்திதா சந்தோஷ திருச்சிக்கு அனுப்பி வச்சிருந்தா. ஆனா அங்க போய் பிசினஸ் நல்லபடியா முடிச்சுட்டு வந்து கூட சந்தோஷ் முகத்துல சந்தோஷமே இல்லை, காரணமும் தெரியல. என்ன கேட்டாலும் சந்தோஷ் ஆனா அங்கு சென்று பிசினஸ் நல்லபடியா முடிச்சுட்டு வந்து கூட ஒண்ணுமே சொல்லாம இருந்தது எல்லாருக்குமே ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சு. என்ன கேட்டாலும் சந்தோஷ் வாய் திறக்கவும் இல்லை. கொஞ்ச நேரத்துல கடுப்பான தினேஷ், டேய் இப்ப நீ சொல்ல போறியா இல்லையாடா அப்படின்னு ஹோட்டல் அப்படிங்கறதே மறந்து கத்துனான். எல்லாருமே அவங்கள திரும்பி பார்க்க தினேஷ் அமைதியா இருந்தான். ஒரு சில நிமிஷங்கள் அந்த இடம் அமைதியில கழிய அவன் வாயை திறக்கவே மாட்டான்னு புரிஞ்சு, சரி எந்திரிச்சு வந்து தொலை, போகலாம், ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு அப்படின்னு எழப்போன தினேஷ், நான் கிருபாவை பார்த்தேன்டா அப்படின்னு சந்தோஷோட குரலால தடுமாறி இருக்கையில உட்கார்ந்தான் தினேஷ். என்னது, என்னடா என்னடா சொன்ன, கிருபாவா? கிருபா லூஸ் மாதிரி எதையாவது பார்த்துட்டு வளராதடா தடுமாற்றத்துடன் சொன்னான் தினேஷ். இல்லடா, நான் உண்மைதான் சொல்றேன், நான் கிருபாவை பார்த்தேன். ஆனா அது நம்ம கிருபாவானதான் தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு, தலையெல்லாம் வலிக்குது. என்னடா குழப்புற, கிருபான்னு சொல்ற, நம்ம கிருபாவான தெரியலன்னு சொல்ற, புரியற மாதிரி சொல்லி தொலையண்டா அப்படின்னு தவிப்போட கேட்டான் தினேஷ். சந்தோஷ் நடந்ததா சொல்ல ஆரம்பிச்சான். நிவாஸ் கம்பெனிக்கு முதல்ல போனவன் ரிசப்ஷன்ல இருக்கிற பொண்ணு கிட்ட தான் வந்திருக்கிற செய்தியை சொல்லி லாபியில காத்துட்டு இருந்தான். அந்த கட்டடம் முழுவதுமே கலைநயத்துல ஜொலிச்சுது. அதை ரசிச்சுவாரே இருந்தவன, சார் உங்களை எம்டி வர சொன்னாரு அப்படின்னு அந்த வரவேற்பு பொண்ணு சொன்னதும் அவ காட்டிய எம்டி அறைக்கு கதவை தட்டிட்டு உள்ள போனான். ஹலோ என்று உள்ள நினைஞ்சவன் எம்டி இருக்கையில உட்கார்ந்து இருந்தவனை பார்த்ததும் தலையை சுத்திடுச்சு அவனுக்கு. ஏன்னா எம்டி இருக்கையில இருந்து அழகா புன்னகிச்சிட்டு இருந்தவன் கிருபா. ஹலோ மிஸ்டர் சந்தோஷ், வெல்கம், ஐ எம் நிவாஸ் பிரபுராஜ் அப்படின்னு கையை குலுக்க நீட்டவும் ஆடி போயிட்டான் சந்தோஷ். நீட்டிய கைகளை பிடிச்சு குலுக்கியவனுக்கு அது கிருபாதான்னு அவன் உள் மனசு சொல்லுச்சு. ஆனா அவன் நிவாஸ்ன்னு சொன்னதை ஏத்துக்க முடியாம தவிச்சவன் நிவாஸ் பேசுற விதம், அவனது மேனரிசம் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சான். அவன் தன்னோட கம்பெனி உருவான விதம், அதை மேம்படுத்த அவன் செஞ்ச முயற்சிகளை எல்லாத்தையும் சொன்னான். எல்லாத்தையும் கவனமா கேட்ட சந்தோஷ் நிவாஸோட குடும்பத்தை பத்தி கேட்டான். ஒரு வினாடி திகச்ச நிவாஸ், என் அப்பா பேரு பிரபுராஜ், அம்மா வனஜா, ஒரு தங்கை இருக்காங்க, அவங்க பேரு மீனா,
அவங்க கல்யாணமாயி மலேசியாவில் இருக்காங்க என்றான் தினவாஸ். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்ட சந்தோஷ் கிட்ட. இன்னும் இல்லை அப்படின்னு அழகா புன்னகிச்சிட்டு சொன்னவன், அம்மா தீவிரமா பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, அநேகமா அடுத்த வருஷத்துக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னா அழகா சிரிச்சபடி. அடே மடையா, நீ மட்டும் கிருபாவா இருந்தா உனக்கு அழகான மனைவியும் 2 குழந்தைங்களும் லட்டு மாதிரி இருக்காங்கடா அப்படின்னு மனசுல திட்டினவன் அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. அக்ரிமெண்ட்ல 2 பேரும் கையெழுத்து போட்டுட்டு பிசினஸ உறுதி செஞ்சுக்கிட்டாங்க. நடந்தது கேட்ட தினேஷ் மிரண்டு போய் உட்கார்ந்துருந்தான். கிருபாவுக்கு உன்னை அடையாளமே தெரியலையாடா? அதான்டா எனக்கு ஒன்னும் புரியவே இல்லை. அவன் கிருபாவா நிவாசான்னு ஒண்ணுமே புரியல, மண்டையெல்லாம் பிச்சுக்குது என்றான். நம்ம இந்த நந்திதா கிட்ட சொல்லலாமாடா? பாவம், இதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா என்றான் தினேஷ். இப்ப வேணாடா, அது கிருபாவான்னு நமக்கே தெரியாத பட்சத்துல இத சொல்லி அது கிருபா இல்ல நிவாஸ் தான் அப்படின்னு ஆயிட்டா நந்திதாவால தாங்கிக்கவே முடியாது. இவ இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கா என்றான் சந்தோஷ். ஆமாடா, நீ சொல்றதும் சரிதான் மச்சி. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்ட சந்தோஷ் கிட்ட, நம்ம 2 பேரும் நாளைக்கு திருச்சி போயிட்டு வந்துடலாம் என்றான். எனக்கு அவனை நேர்ல பார்க்கணும் போல இருக்கு, அப்பதான் நான் நம்புவேன் என்றான் தினேஷ். சரிடா போலாம் அப்படின்னு சொன்ன சந்தோஷ் எழுந்து கிளம்பவும் அவன் கூட எழுந்த தினேஷ், நம்ம போயிட்டு வர வர இந்த விஷயத்த பத்தி தியா கிட்டையும் பிரியா கிட்ட கூட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னான். சரின்னு ஒப்புக்கிட்டான் சந்தோஷ். ஆபீஸ்க்கு வந்ததும் நாளைக்கு திருச்சி போறது சொல்லி நந்திதா கிட்ட பார்த்து பேசிட்டு வரலான்னு நந்திதா கிட்ட அறைக்கு போனாங்க. அங்க பிரியாவும் தியாவும் இருக்கிறத பார்த்து திகைச்சு போனாங்க. தியா சந்தோஷ பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா. நந்திதா கிட்ட வந்திருக்காங்க அப்படிங்கறத சந்தோஷ் தியாவை பார்த்து முறைச்சான். அதை கண்ட நந்திதா, என்னன்னா என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பண்றீங்க? ஐயோ அதெல்லாம் நந்து, இவ சும்மா வளர்றா, ஏதோ கொஞ்சம் ஒர்க் டென்ஷன்மா, அதான் இனி இப்படி நடக்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் சந்தோஷ். கிருபா இறந்ததுல இருந்தே நந்திதா இவங்க 4 பேருக்கும் செல்ல பொண்ணாகி போனாங்க. நந்திதா என்ன சொன்னாலும் 4 பேரும் அப்படியே கேட்பாங்க. அதனாலதான் சந்தோஷ் நந்திதா கேட்கறதுக்கு முன்னாடியே தன்னோட தவற ஒத்துக்கிட்டான். நந்து, நாளைக்கு நானும் சந்தோஷம் திருச்சிக்கு போய் அந்த புது பிசினஸ்ல என்னெல்லாம் தேவைப்படும்னு நிவாச பார்த்து கேட்டுட்டு வந்துடலாமா என்றான் தினேஷ். மற்ற 3 பெண்களும் கேள்வியா அவனை பார்க்க, இல்லம்மா லாஸ்ட் டைம் அவரை பார்த்தப்போ முக்கியமான விஷயத்தையெல்லாம் கேட்க மறந்துட்டேன், அதான் அந்த டென்ஷன்ல தான் குழந்தைகிட்ட கோச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன சந்தோஷ் தியாவை பார்த்தபடி சமாதானம் சொன்னான். குழந்தை அப்படின்னு சொன்னதும் மேல எதுவுமே பேசாம ஒத்துக்கிட்டா நந்திதா. அடுத்த நாள் சந்தோஷும் தினேஷும் திருச்சிக்கு போனாங்க. நிவாஸ் அவனோட வீட்டுல அவன் அம்மா கூட செல்லமா சண்டை போட்டுட்டு இருந்தான். இப்படி பாக்குற பொண்ணையெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னா என்னடா அர்த்தம் என்று வனஜா கோவித்துக்கொள்ள, அட ஏமா நீங்க வேற, நீங்க காட்டுற பொண்ணு ஒண்ணு கூட எனக்கு பிடிக்கவே இல்லை, பிடிச்சாதான நான் ஓகே சொல்றதுக்கு என்றான் நிவேஸ். உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணுதான்டா வேணும்? நானும் உனக்கு 2 வருஷமா பொண்ணு தேடுறேன்டா, இப்ப வரைக்கும் கிடைக்கல என்று சலித்து கொண்டாள் வனஜா. அது உங்க பாடு என்று அசால்ட்டாக தோலை குலுக்கினான் நிவாஸ். பாத்தீங்களா உங்க பையன் என்ன சொல்றான்னு என்று மனத்தாங்களுடன் கணவனிடம் முறையிட்டாள் வனஜா. அம்மா மகனின் சண்டையை புன்னகைத்தபடி பார்த்து கொண்டிருந்த பிரபாராஜ், நீயாச்சு உன் மகனாச்சு அப்படின்னு சொல்லி அவரும் தோலை குலுக்கினார். இருங்க, உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு சாப்பாட்டுல உப்பு அதிகமா போட்டு தரேன் அப்படின்னு சொன்னா கோவமா. ஐயோ அப்படியெல்லாம் செஞ்சிடாதவனு, ஆல்ரெடி உன்னோட சாப்பாட்டுல உப்பு மட்டும்தான் இருக்கு, நீ வேற அதை அதிகமா வேற போடுறேன்னு சொல்ற, எங்க வயிற்றுல அடிச்சிடாதம்மா பிரபு பாவமாக சொல்ல நிவாஸ் சிரித்தான். வனஜா தோலை முகத்தில் இடித்து சுருக்கி பழிப்பு காட்டிவிட்டு சமையல் அறைக்குள் சென்றாள். அத்தியாயம் 35. வனஜா சமையல் அறைக்கு போறத பார்த்தபடி அப்பா கிட்ட திரும்பினா நிவாஸ். அப்பா, நமக்கு புது கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, சென்னையில கிருபா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்றான் நிவாஸ். ஓ, யாருப்பா வந்தாங்க? கம்பெனி எம்டி கிருபாவா? அந்த கம்பெனி பத்தி நான் நல்லா விசாரிச்சிட்டியாப்பா என்று பிரபாராஜ் கேட்க, அந்த கம்பெனி பத்தி நல்லா விசாரிச்சுட்டு தான் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணேன், ஆனா கிருபா வரலப்பா, அவரோட ஃப்ரெண்டு சந்தோஷ் தான் வந்திருந்தாரு, அவங்க பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றாங்க போல, சந்தோஷும் ஒரு எம்டி தான்ப்பா என்றான் நிவாஸ். ஓ
சரிப்பா, அப்போ அடிக்கடி நீ சென்னை போக வேண்டி வரும் போல இருக்கு இல்லையா என்று கேட்டவருக்கு ஆமாப்பா என்று சொன்னான் நிவாஸ். நாளைக்கு சந்தோஷும் அவர் ஃப்ரெண்டு தினேஷும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ முக்கியமான சில விஷயமெல்லாம் பேசணும்னு சொன்னாங்க. சரி நிவாஸ், வரட்டும். கூட்டு சேர்ந்து பண்றதுக்கு முன்னாடி எல்லாமே கேட்டு சரியா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னவர் சரிப்பா, நான் கொஞ்ச நேரம் போய் ஓய்வு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு தன்னோட அறைக்கு கிளம்பினாரு. அடுத்த நாள் காலையில தினேஷும் சந்தோஷும் நிவாஸ் அலுவலகத்திற்கு வந்தாங்க. தினேஷ் நிவேஷை பார்த்து சிலையென நின்றுட்டு இருந்தான். அப்படியே கிருபா போலவே இருந்தான் நிவாஸ். அவன் பேச பேச அவனைவே வெச்சை கண்ணு வாங்காம பார்க்க நிவாஸுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஹலோ மிஸ்டர் தினேஷ், ஏதாவது பிரச்சனையா? ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டான் நிவாஸ். அந்த கேள்வியில் தடுமாறினவன் இல்ல இல்ல அது அது வந்து உங்களை எங்கேயோ நான் பார்த்துருக்கேன், பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி சென்னை வந்திருக்கீங்களா என்று கேட்டான் தினேஷ். இல்லையே மிஸ்டர் தினேஷ், நான் திருச்சியை விட்டு எங்கேயும் போனதே இல்லையே என்று அழகாக சிரிச்சபடி உதட்ட பிதுக்கினான் நிவாஸ். ஓ அப்படின்னு ஆச்சரியமா கேட்டவனை பார்த்தான் தினேஷ். அவன் மேனரிசம் கூட கிருபா மாதிரியே இருந்தது. ஒருவேளை இவன் கிருபாவா இருக்கக்கூடுமோ? போலீஸ் இது வரைக்கும் கிருபாவோட உடலை கிடைக்கல அப்படின்னு தானே சொன்னாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தான் தினேஷ். இடையில பேசின சந்தோஷ், மிஸ்டர் நிவாஸ், நாம எல்லாருமே ஒரு வயதுடையவர்கள் இல்லையா? நாம இனி நண்பர்களாகவே இருப்போமே, நமக்குள்ள இந்த மிஸ்டர் எல்லாம் அவசியமா அப்படின்னு கேட்டான். அட, அத நானே சொல்லணும்னு நினைச்சேன்ப்பா என்று புன்னகைத்த நிவாஸ். இனி நாம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருவரும் கையை குலுக்கிட்டாங்க. அதை மிகவும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாங்க ரெண்டு பேருமே. நீங்க ஒரு தடவை சென்னைக்கு வரணும், நம்ம ஆபீஸ பார்க்கவாவது வரணும் அப்படின்னு சொன்னான் சந்தோஷ். கிருபா சென்னைக்கு வந்தா ஏதாவது தெரிய வரலாம் அப்படிங்கிறது அவனுடைய எண்ணம். கட்டாயம் வரேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்னங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பார்க்க, இனி நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிடக்கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, நமக்குள்ள எதுக்கு வீண் மரியாதையெல்லாம் அப்படின்னு சிரிச்சபடி சொல்ல, ஓகேடா மச்சி என்றான் தினேஷ். உடனே ஒரு கணம் அதிர்ந்து பார்த்த நிவாஸ் உடனே சிரித்து விட்டான். டபுள் ஓகே என்றான் அவனும். அனைவரும் அவர்களின் ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டாட ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டாங்க. இரவு தங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தின நிவாஸ் கிட்ட, இல்லடா மச்சி, வீட்டுல ஒரு நாள் தான் வந்துருவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம், இப்ப கிளம்புறோம், அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பேரும். சரின்னு ஒப்புக்கொண்டான் நிவாஸ். ரெண்டு பேரும் கிளம்பி சென்னை போனாங்க. போற வழியெல்லாம் நிவாஸை பத்தி பேசிட்டே போனாங்க. டேய், அது எப்படிடா கிருபா மாதிரியே நிவாஸ் இருக்கான், என்னால் நம்பவே முடியலடா. ஒருவேளை உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்களாமே, அப்படி இருக்குமோ அப்படின்னு கேட்டான் சந்தோஷ். அதாண்டா எனக்கும் ஒன்றும் புரியவே இல்லை. இந்த விஷயம் நந்திதாவுக்கு தெரிஞ்சா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவானே தெரியலடா என்றான். அதாண்டா எனக்கும் பயமா இருக்கு, என்னதாண்டா பண்றது இப்போ அப்படின்னு கேட்ட தினேஷ்க்கு, இடாமச்சி கொஞ்சம் யோசிச்சு நிதானமா முடிவெடுக்கலாம் என்றான் சந்தோஷ். ரெண்டு பேரும் சென்னை போனதும் தியா பிரியாவுக்கு விஷயத்த சொன்னதும் அவங்களுக்குமே திகைப்பு தான். அவங்க நம்ப மறுக்கவும் திருச்சியில நிவாஸ் கூட எடுத்த ஒரு செல்ஃபி புகைப்படத்தை காட்டினா தினேஷ். அப்படியே கிருபாவை உரிச்சு வச்சிருக்கிற நிவாஸை பார்த்தவங்க அசந்தே போனாங்க. முதல்ல சுதாரிச்ச பிரியா, கிருபா மாதிரி தானே இருக்காரு, அது கிருபான்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா. ஆமா பிரியா, நீ சொல்றதும் கரெக்ட் தானே. போலீஸ் கிருபா உடல் கிடைக்கலன்னு சொன்னாங்கதான், ஆனா நம்ம கண்ணு முன்னாடி தானே மலையில இறங்கி எல்லா இடத்துலயும் தேடினாங்க. நமக்கு கிடைக்காத கிருபா எப்படி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நிவாசா நமக்கு கிடைக்க முடியும்? ஆச்சரியமா இருக்கே என்றாள் தியா. இது கிருபா தானு நமக்கு உறுதி ஆற வரைக்கும் இத பத்தி நந்திதா கிட்ட சொல்லாம இருக்கிறதே இப்போதைக்கு நல்லது அப்படின்னு சொன்னான் தினேஷ். எல்லாருமே இதை ஒப்புக்கிட்டாங்க. ஆனா இது நிவாசா கிருபான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்ட பிரியாவுக்கு, நமக்கு தெரிஞ்ச டிடெக்டிவ் ஏஜென்சில கேட்டு பார்க்கலாம் என்றான் சந்தோஷ். நல்ல ஐடியா அப்படின்னு சொன்ன தியா உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணி சுந்தர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க. எல்லாருமே அங்கு போய் கிருபா நிவாஸ் பத்திய புகைப்படத்த தகவல்களை கொடுத்துட்டு வந்தாங்க. நிவாஸ் தான் கிருபான்னு மட்டும் முடிவாயிடுச்சுன்னா நந்திதாவோட வாழ்க்கை மீண்டும் வளம் பெறும் அப்படின்னு 4 பேருமே நினைச்சாங்க. டிடெக்டிவ் ஏஜென்சி
இத பத்தி முழு விவரமும் தெரிய 10 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால 4 பேருமே தவிச்சு போய் காத்துட்டு இருந்தாங்க. சரியா 10 நாள் கழிச்சு டிடெக்டிவ் ஆபீஸ்ல இருந்து தினேஷ்க்கு போன் வந்துச்சு. எல்லாரும் கிளம்பினாங்க. நந்திதாவுக்கு சந்தேகம் வரும் அப்படிங்கறனால தினேஷ் மட்டும் கிளம்பி டிடெக்டிவ் சுந்தர பார்க்க போனான். தினேஷ், நாங்க நல்லா விசாரிச்சிட்டோம். நிவாஸ் பிரபுராஜ் வனஜாவோட தம்பதிகளோட பையன்தான் அவன். அவங்க பல வருஷமா திருச்சியில தான் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க நிவாஸ் பிறந்தப்பவே ஒரு சின்ன பிசினஸா ஆரம்பிச்ச நிவாஸ் ட்ரேடர்ஸ் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கு. நிவாஸ் திருச்சியில தான் படிச்சிருக்காரு. அதையும் முழுசா விசாரிச்சிட்டோம். அவர் கிருபாவா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாரு சுந்தர். ஓ அப்படின்னு சொன்ன தினேஷ் குழப்பமா சுந்தர பார்த்தான். நீங்க குழப்பிக்காதீங்க தினேஷ், அவர் நிவாஸ் தான், கிருபா இல்ல என்றார். சரி அப்படின்னு சின்ன தலையசைவோட அங்கிருந்து சோர்ந்து போய் கிளம்புனான் தினேஷ். விஷயத்தை கேள்விப்பட்ட எல்லாருமே மனம் சோர்ந்து போயிட்டாங்க. ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா சந்தோஷ பார்க்க அவன் அறைக்கு போன நந்திதா மத்த நான் 3 பேருமே இருந்ததை பார்த்து குழப்பத்தோட கேள்விகளை தொடிச்சா. என்னாச்சுன்னா, ஏன் கொஞ்ச நாளா எல்லாருமே ரொம்ப டல்லா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சந்தோஷ் மற்றும் தினேஷை பார்த்து கேட்க அவங்க பதில் எதுவுமே சொல்லாம தலை குனியவும், என்னாச்சு பிரியா, தியா நீயாவது சொல்லு என்னாச்சு அப்படின்னு மாறி மாறி கேட்ட நந்திதா. அவ குரல்ல கொஞ்ச நேரத்துல பதட்டம் அதிகமாகி வரவும் எல்லாருமே ஒரே குரல்ல ஒண்ணுமில்ல நந்தோ அப்படின்னு சொன்னாங்க. ஏய் என்னப்பா, எனக்கு என்னமோ இங்க ஒன்னும் சரியில்லைன்னு படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பினா நந்திதா. ஆனா மனசு மட்டும் இவங்க ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுச்சு. இப்ப கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அவங்களே சொல்லட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு போனா நந்திதா. நந்திதா போனதும் நாம இவகிட்ட இத பத்தி சொல்றதுதான் நல்லதுன்னு எனக்கு படுது அப்படின்னு சொன்னா பிரியா. ஆமா எனக்கும் அதான் சரிதுன்னு படுது. ஏன்னா நிவாச கண்டிப்பா பிசினஸ் விஷயமா நந்து பார்க்க நேரிடும். அப்போ அதை அவளால தாங்கவே முடியாது. அதுக்கு இப்பவே அவகிட்ட சொல்றது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னா தியா. தினேஷுக்கும் சந்தோஷுக்குமே அது சரியா பட 2 பேருமே அதுக்கு ஒப்புக்கிட்டாங்க. சரி வாங்க எல்லாருமே போய் நந்துகிட்ட இதை பத்தி பொறுமையா பேசிடலாம் அப்படின்னு தினேஷ் அழைக்க எல்லாருமே நந்திதாவோட ரூமுக்கு போனாங்க. அங்க நந்திதா தீவிரமா ஏதோ டைப் பண்ணிட்டு இருந்தா. அவங்க 4 பேருமே ஒன்னா சேர்ந்து வரத பார்த்தவ எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு, அட வாங்க வாங்க, என்ன எல்லாருமே சேர்ந்து படையெடுத்துட்டு என்னோட ரூமுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு புன்னகைத்தபடி கேட்டா நந்திதா. எல்லாருமே ஆளுக்கு ஒரு நாற்காலியில உட்கார்ந்தாங்க. எல்லாரும் ஒரு முகத்தை ஒருவர் பார்த்துட்டே தவிர யாருமே எதுவுமே பேசவே இல்லை. தைரியமா நந்திதா கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு வந்தவங்க இத சொன்னா அவ எப்படி எடுத்துப்பாளோ அப்படின்னு நினைச்சு பயந்தபடி யாரும் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தாங்க. எல்லாரையும் மாறி மாறி பார்த்த நந்திதா, என்னாச்சுப்பா, ஏன் எதுவும் சொல்ல வந்துட்டு இப்படி அமைதியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம். பதில் வராதால கொஞ்சம் டென்ஷன் ஆன அவ, பிளீஸ் இப்போ யாராவது ஏதாவது சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் கடினமான குரல்ல கேட்கவும் தினேஷ் நந்து நந்து அது என ஆரம்பித்தான். அத்தியாயம் 36. நந்து அப்படின்னு ஆரம்பிச்ச தினேஷ், நான் உன்கிட்ட ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே அப்படின்னு கேட்டான். என்னன்னா கேளுங்க, நான் ஏன் உங்களை தப்பா நினைக்க போறேன் அப்படின்னு சொன்னா நந்திதா. நீ ஏமா 2வது கல்யாணம் பண்ணிக்கூடாது என்று கேட்டான் தினேஷ். அண்ணா என்று ஒரு வினாடி அதிர்ந்தவள் மற்றவங்கள கூர்ந்து கவனிச்சா. என்னால அது முடியாது, என்னால கிருபாவை தவிர வேற யாரையுமே ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னா அமைதியா. அப்போ கிருபா மாதிரி ஒருத்தரை பார்த்தா ஏத்துப்பியா அப்படின்னு கேட்டான் சந்தோஷ். வாய் விட்டு சிரிச்ச நந்திதா, உங்களுக்கு எல்லாம் என்ன இன்னைக்கு என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் திடீர்னு கேக்குறீங்க என்றாள். கேட்டதுக்கு பதில் சொல்லு நந்து, கிருபா மாதிரி அப்படியே ஜெராக்ஸ்ல ஒருத்தர் கிடைச்சா ஏத்துப்பியா அப்படின்னு கேட்டா பிரியா. அவளை கூர்மையா பார்த்த நந்திதா இல்ல அப்படின்னு சொல்லி மறுத்தா. யார் வந்தாலும் அது என்னோட கிருபாவா ஆயிடவே முடியாது அப்படின்னு சொன்னா உறுதியான குரல்ல. அதுவும் இல்லாம கிருபா மாதிரி ஜெராக்ஸ் எல்லாம் வரவே மாட்டாங்கன்னு சொன்னா விரக்தியான புன்னகையோட. வந்தாச்சு அப்படின்னு சொன்னா தியா. எனது என்று அதிர்ந்து கேட்ட நந்துவிடம், ஆமாம்மா, திருச்சியில கிருபா மாதிரியே ஒருத்தரை பார்த்தோம் என்றான் சந்தோஷ். என்னன்னா நீங்க ஏதாவது தப்பா பார்த்திருப்பீங்க,
கிருபா மாதிரியெல்லாம் இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னா நந்திதா. இல்லம்மா, நானும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னான் தினேஷ். நந்திதாவால நம்பவே முடியல. நம்பாத பார்வையோடு அவங்கள பார்த்தா. உடனே தினேஷ் அவன் போன்ல இருந்த போட்டோவை காட்டினான். அதுல நிவாஸ் தினேஷ் சந்தோஷோட சிரிச்சுப்படி போஸ் கொடுத்துட்டு இருந்தான். அதை பார்த்த நந்திதா தினேஷ் கையில இருந்த மொபைலை சட்டுன்னு பிடுங்கி அதை ஜூம் செஞ்சு க்ளோஸ்அப்ல நிவாஸை பார்த்தவளுடைய கண்கள்ல கண்ணீர் அருவியா கொட்டிது. ஐயோ கிருபா அப்படின்னு அந்த மொபைலை பார்த்து கதறினான். அவளை பார்த்த 4 பேருக்குமே கண்ணீர் வந்துச்சு. நேத்துதான் கிருபா இறந்தது மாதிரி அழுதா நந்திதா. அவளை சமாதானம் செய்ய முடியாம தவிச்சு போனாங்க எல்லாரும். அவ அழுது ஓயும் வரைக்கும் அனைவரும் அமைதியோடையே மௌனமாகவே இருந்தாங்க. அழுது ஓஞ்சவளுக்கு தண்ணீர் கொடுத்து வந்து தந்தா பிரியா. தண்ணீர் குடிச்சு முடிஞ்சதும் இவர் பேர் என்ன அப்படின்னு நிதானமா கேட்டா. இவர் பேரு நிவாஸ் அப்படின்னு சொன்ன சந்தோஷ் நடந்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொன்னான். எல்லாத்தையுமே அமைதியா தன்னோட மடியில விரல்களை கோர்த்துட்டு அதையே பார்த்தபடி கேட்டுட்டு இருந்தா நந்திதா. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க 2 நிமிஷம் குண்டூசி விழுந்தாலும் சத்தம் கேட்கிற அளவுக்கு அமைதி வந்தது. அண்ணா, அவரை இங்க வர வைக்க முடியுமா? நான் அவரை பார்க்கணும் என்றாள் நந்திதா. அவரை வர வைக்கிறதெல்லாம் ரொம்ப சுலபமா, ஆனா வர வச்சு என்ன பண்றது? அவர் கிருபா இல்ல, நிவாஸ் தான் டிடெக்டிவ் சுந்தர் அடிச்சு சொல்றாரேமா என்றான் தினேஷ். ஆனா அண்ணா, எனக்கு உள் மனசு ஏதோ சொல்லுதே என்றாள் தவிப்போட. நந்து என்று அழைத்த பிரியாவை கலங்கிய விழிகளுடன் பார்த்தா. பிரியா, பிளீஸ், நான் அவரை நேர்ல ஒரு தடவை பார்க்கணும். அப்படி பார்த்தா கண்டிப்பா சொல்லிடுவேன் அவர் என்னோட கிருபாவா இல்லையான்னு என்றால் அவசரமாக. அது பிரச்சனையே இல்லம்மா, ஒரு பிசினஸ் மீட்டிங், நாங்க நிவாச வர சொல்றோம். ஆனா நீ இப்படி போட்டோவை பார்த்தே இப்படி அழறியே, நிவாச நேர்ல பார்த்தா எப்படிமா தாங்குவ அப்படின்னு சந்தோஷ் கேட்கவும் உதட்ட கடிச்சிட்டு தலை குனிஞ்சா நந்திதா. அதுக்கு நான் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொன்னா தியா. எல்லாருமே அவளையே பார்க்க, நம்ம ஆபீஸ்ல யாருமே யூஸ் பண்ணாத ஒரு ரூம் இருக்கு, எல்லாருக்கும் நினைவு இருக்கா அப்படின்னு கேட்டா தியா. எல்லாத்தோட முகத்திலையும் பளிச்சுன்னு ஒரு ஒளி பரவச்சு. ஏய் ஆமா தியா, அந்த ரூமை ரெடி பண்ணிடலாம் என்றால் பிரியாவை புரியாமல் பார்த்தாள் நந்திதா. என்ன ரெடி பண்றது என்று கேட்ட நந்திதாவை ஏய் லூசு என திட்டினாள் பிரியா. நீயும் நிவாசும் பார்த்துக்கிட்டா அழுது அழுது காரியத்தை கெடுத்துருவடி நீ. ஆனா நீ நிவாச பார்க்கணும், ஆனா நிவாஸ் உன்னை பார்க்க கூடாது. அதுக்கு ஒரே வழி அந்த ரூம் தான் என்றாள் பிரியா. ஏன்னா அந்த ரூம் மட்டும்தான் கண்ணாடியில திருப்பிய மாட்டிருக்கோம் நம்ம. ஆமா, அந்த அறை கிருபா வடிவமைச்சது. அந்த அறை முழுவதும் சுவரே இல்லை, சுவருக்கு பதில் கண்ணாடி தான் வச்சிருந்தான். அதுவும் உள்ள அமர்ந்து பார்த்தா வெளியே என்ன நடக்குது அப்படிங்கிறதையோ வெளியே யார் இருக்காங்க அப்படிங்கிறதையோ பார்க்கவே முடியாது. அங்க அவங்களுடைய உருவம் மட்டுமே உள்ள இருப்பவங்களுக்கு தெரியும். ஆனா வெளியில இருப்பவங்களுக்கோ உள்ள இருக்கிறது நடக்கிறது எல்லாமே தெரியும். அதனால நிவாஸோட நடக்க போகும் அந்த மீட்டிங் அந்த அறையில இருந்தா நந்திதாவை வெளியே நிறுத்தி அவனை முழு உருவமாகவே காட்டலாம் அப்படிங்கிறது தியாவோட எண்ணம். எல்லாருக்குமே அது ரொம்ப சரியாவே பட்டுச்சு. திட்டம் எல்லாமே தயாரானதும் இனி நிவாச இங்க வரவழைக்க என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சாங்க. இங்க டி நகர்ல நம்ம பில்டிங் ஒண்ணு முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு. அங்க இன்டீரியர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த பில்டிங்கை பார்க்க நிவாச கூப்பிடுவோம். அப்போ நிவாஸோட நம்ம மீட்டிங்கை இந்த ரூம்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னான் தினேஷ். சூப்பரா மச்சி அப்படின்னு அவன் தோல்ல தட்டினான் சந்தோஷ். எல்லாருக்குமே இந்த திட்டம் சரியா பட நிவாச அழைச்சிட்டு வர பொறுப்பை தினேஷும் சந்தோஷும் ஏத்துக்கிட்டாங்க. அதன்படி அடுத்த 10 நாள் கழிச்சு நிவாஸ் வரப்போறதாக நிவாஸ் சொன்னதை நந்திதா கிட்ட சொன்னாங்க. நிவாச போட்டோல பார்த்ததுல இருந்தே தன்னையே மறந்திருந்தா நந்திதா. குழந்தைகளுக்கு துணிகளை மாத்தி மாத்தி போட்டுறா, சரியா சாப்பிட்றதும் இல்ல, தூங்குறதும் இல்ல. கிருபாவோட நினைவு அவளை படாத பாடுபடுத்துச்சு. நிவாஸ் ஒருவேளை கிருபாவா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற நினைக்கும் போது அவளோட மனசு சந்தோஷத்துல பறந்தது. ஆனா அவன் நிவாசா இருந்தா என்ன பண்றது? கிருபா உருவத்துல இருந்தாலுமே மற்றவனை கணவனா ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு அவன் மனசு தவிச்சு போச்சு. குழந்தைங்க கூட அவருடைய மாற்றத்தை கண்டு என்னாச்சுமா அப்படின்னு கேட்டு மாறி மாறி தொல்லை பண்ணாங்க. அதித்தியும் ஆதித்தாவும்
நந்திதாவோட அம்மாவும் சதாசிவமுமே அவளை விசாரிச்சுட்டே இருந்தாங்க. என்னம்மா, கொஞ்ச நாளா நீ ஏதோ மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டாரு சதாசிவம். அவர்கிட்ட உண்மையை சொல்லி அதுக்கு வழி கேட்கலாமா அப்படின்னு ஒரு வினாடி யோசிச்சு நந்திதா, வேண்டாம், பாவம், வயசான காலத்துல கிருபாவை மாதிரி ஒருத்தனை காட்டி அது இல்லைன்னு சொல்லிட்டா அத அவரால் தாங்க முடியாது அப்படின்னு நினைச்சபடி, ஒன்றும் இல்லம்மா, ஆஃபீஸில் ஏதோ கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் அப்படின்னு உளறி சமாளிச்சா. சரிம்மா, ஆஃபீஸ் டென்ஷன் எல்லாம் ஆஃபீஸ்லேயே விட்டுணுமா என்று அறிவுரை சொல்லிட்டு போனாரு சதாசிவம். அடுத்து சமையல் அறையில காஃபிக்கு சர்க்கரைக்கு பதிலாக உப்பை போட்டு சாரதாவுக்கு கொடுக்கவும் சாரதா ஆடியே போனான். ஏய் நந்து, இன்னடி இதெல்லாம் உப்பு போட்டு வச்சிருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கவலையோட கேட்ட சாரதாவை சமாளிப்பதற்குள்ள அவளுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. இப்படியே 10 நாளும் கழிய இன்னைக்குதான் நிவாஸ் சென்னையிலிருந்து வரப்போறான் அப்படிங்கிற மாத்திரத்துல அவளுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. திருச்சியிலிருந்து நிவாஸ் கிளம்பிட்டான் அப்படிங்கிற செய்தி கேட்ட மாத்திரத்துல இருந்து அவளுக்கு தொண்டை வறண்டே போச்சு. அவளுடைய நிலையை பார்த்த மற்ற நால்வருக்குமே பரிதாபமா இருந்தது. அவ கை காலெல்லாம் நடுங்க. அவ இருக்கையை விட்டு கூட எழாம இருந்தா நந்திதா. எழுந்தா விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயம் அவ மனச அழுத்தி பிடிச்சிருந்தது. நிவாஸ் சென்னை வர இன்னும் சில மணி நேரம் இருந்த போதே அவ நிலைமை இப்படின்னா அவன் வந்து அவனை பார்க்கும்போது என்ன ஆவா அப்படிங்கறது குறிச்சு 4 பேருமே கவலைப்பட்டாங்க. நந்திதாவை நிவாஸ் வந்துட்டு போற வரைக்கும் தனியா கண்டிப்பா விடவே முடியாது அப்படின்னு சொன்ன பிரியா, ஆமா, இப்பவே இப்படி ரியாக்ட் பண்றாங்க, இனி நிவாச பார்த்தா என்ன மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்களோ சொல்லவே முடியாதுன்னு சொன்னா தியா. அதுக்கு ஒரே வழி, நீயும் பிரியாவும் நந்திதாவை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொன்னா சந்தோஷ். சரிங்க அப்படின்னு பிரியாவும் தியாவும் ஒப்புக்கிட்டாங்க. நிவாஸ் சென்னையை அடைந்து கிருபா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வந்ததுதான் தெரியும். நந்திதாவிற்கு இதயம் எகிரி குதிச்சிடும் போல இருந்தது. அவங்களுடைய திட்டப்படி நிவாச அந்த கண்ணாடி அறையில உட்கார வச்சாங்க. நந்திதாவை ஒருவர் மாத்தி ஒருவர் தியாவும் பிரியாவும் பார்த்துக்க இடையில நிவாசிடம் அறிமுகப்படுத்தி கொள்ள வந்த பிரியாவும் தியாவும் நிவாஸை பார்த்து அதிர்ந்தே போனாங்க. ஹலோ, நான் பிரியா, தினேஷோட மனைவி. இந்த கம்பெனில ஒரு பார்ட்னர் என்றால் பிரியா. இவ தியா, சந்தோஷோட மனைவி அப்படின்னு தியாவையும் அறிமுகப்படுத்தினான். ஐயோ, நம்மளாலேயே இவனை பார்த்து தாங்கிக்கவே முடியலையே, நந்திதா எப்படி தாங்குவா அப்படின்னு நினைச்சா பிரியா. ஹலோ அப்படின்னு சொல்லி பிரியாவையும் தியாவையும் பார்த்து வசீகரமா புன்னகைச்சான் நிவாஸ். ஹலோ அப்படின்னு புன்னகைத்தபடி நிவாஸ பார்த்து திகைச்சு போய் நின்னாங்க பிரியாவும் தியாவும். அச்சில் வார்த்தது மாதிரி கிருபா மாதிரியே இருக்கும் அவனை நம்ப முடியாம பார்த்தாங்க. என்ன 4 பேருமே என்னை முதல் தடவை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா பாக்குறீங்க அப்படின்னு கேட்டான் நிவாஸ். ஒன்னும் இல்லைண்ணா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அதான் அப்படின்னு பதில் சொன்ன பிரியா. நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க இதோ வந்துடுறோம் அப்படின்னு வெளியில போனாங்க பிரியாவும் தியாவும். அவளின் அண்ணா அப்படிங்கிற அழைப்புல திக்குமுக்க அடி போனான் நிவாஸ். சரிமான்னு அமைதியா சொன்னவன் பிசினஸ் பத்தி பேச ஆரம்பிச்சான். வெளியே வந்த பிரியாவும் தியாவும் நந்திதாவோட அறைக்கு போனாங்க. நந்து, நிவாஸ் மத்தவங்க கூட பேசிட்டு இருக்காரு, அந்த மீட்டிங் முடிய எப்படியும் 1 மணி நேரமாவது ஆகும், நீ வரையா, நாம போய் அவரை வெளியில இருந்து பார்க்கலாம் அப்படின்னு அழைச்ச பிரியா கிட்ட அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டிட்டு எழுந்து நின்னான். ஆனா கால்கள் நிற்கவே மறுத்துச்சு. தடுமாறி விழப்போனவளை தாங்கிட்டாங்க 2 பேரும். சமாளிச்சு நடந்த அந்த அறைக்கு போய் பக்கத்துல வந்து நின்னான். நிவாச நல்லா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவனை மட்டும் டேபிள்ல ஒரு பக்கம் ஒரு எம்டி சேர் போட்டு அமர்த்தி இருந்தாங்க தினேஷும் சந்தோஷும். மறுபக்கம் இவங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அறைக்கு வெளியே நின்று நிவாச பார்த்த அதே வினாடி நந்திதா மலைச்சு போனான். அப்படியே கிருபாதான். அவன் அமர்ந்த விதம், அவன் ஸ்டைல், அவன் கம்பீரம் அப்படின்னு கிருபாவை உரிச்சு வச்சிருந்தான். ஓடி போய் கண்ணாடி கதவுல கைய வச்சு அவ கண்கள்ல கண்ணீர் அருவியா கொட்ட அதை தொடச்சு விட்டுட்டே அவனை கண் கொட்டாம பார்த்தான். கிருபான்னு கத்தி கத்தி அழுதா. நல்ல வேலை, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸ் விடுமுறை அப்படிங்கறனால அவ கத்தல் பிரியாவுக்கும் தியாவுக்கும் மட்டுமே கேட்டுச்சு. அவளை சமாதானம் செஞ்சு நந்திதாவை அறைக்கு கொண்டு வந்தாங்க 2 பேரும். மீட்டிங் முடிஞ்சதும் தினேஷ் ஏற்பாடு பண்ணிருந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கிளம்பினாங்க.
நாளைக்கு பில்டிங் முடிஞ்சு கட்டிடத்தை பார்வையிட போகணும். அப்படிங்கறனால நிவாஸ் 2 நாட்கள் சென்னையில தான் தங்க ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. நிவாஸ் கிளம்பின உடனே நந்திதாவை பார்க்க அவ அறைக்கு வந்தாங்க. அங்க அவ அழுது அழுது ஓஞ்சி போய் உட்காண்டிருந்ததை பார்க்கவும் அவங்களுக்கு பாவமா போச்சு. மற்ற 4 அமைதியா நந்திதாவை பார்த்தபடி அமர்ந்திருந்தாங்க. அவ பேசுறதுக்காகவே காத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த டிடெக்டிவ் சுந்தர் என்ன சொன்னாருன்னா அப்படின்னு கேட்டா நந்திதா. அவ பேசுனதை கேட்ட தினேஷ் தூக்கி வாரி போட்டுட்டு, நிவாஸ் கிருபாவா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாருமா அப்படின்னா. இல்லைண்ணா, அது கிருபாதான் அப்படின்னு ரொம்ப அமைதியாகவும் உறுதியாகவும் சொன்னான். அவளுடைய குரல்ல இருந்த உறுதியை பார்த்து 4 பேருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா நந்து, எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற அப்படின்னு பிரியா கேட்கவும், என்னோட உள் மனசு போய் சொல்லாது பிரியா, ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தியா கேட்க அங்க கொஞ்ச நேரம் அமைதி நிலவுச்சு. அதுக்கு எந்த வழியும் இல்லையேமா, கடவுள் எல்லா வழியும் அடிச்சிட்டாரேமா என்றான் சந்தோஷ். இல்லைன்னா ஒரே ஒரு வழி இருக்கு என்றாள் நந்திதா. என்ன வழி அப்படின்னு எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து கேட்டாங்க. அதிதியும் ஆதித்யாவும் நமக்கு வழி காட்டுவாங்க என்றாள் கர்வத்துடன். எல்லாருமே கொஞ்ச நேரம் புரியாம பார்க்க தினேஷ் மட்டும் வாவ் செம நந்து, அது மட்டும் ப்ரூஃப் ஆயிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னோட தொடையில அடிச்சு கிள்னா பிரியா. ஆ ஏய் ஏண்டி சனினே ஏண்டி கிள்ற என்று கேட்டவனை முறைத்தார். பின்னடா புரியுற மாதிரி பேசவே மாட்டியா? நந்துவோட குழந்தைங்களுக்கும் நிவாஸ் கிருபான்னு நிரூபிக்கிறக்கும் என்னடா சம்பந்தம் என்று கேட்டாள் பிரியா. ஏய் டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒண்ணு போதுமே லூசு என்றான் தினேஷ். அதை கேட்ட எல்லாத்தோட முகத்திலையும் சந்தோஷ் பரவியது. ஆனா அதுக்கு நிவாஸோட பிளட் வேணுமே, அதை எப்படி நிவாஸ்கே தெரியாம எடுக்கிறது என்று கேட்டாள் தியா. அண்ணா, நாளைக்கு அவரை கூட்டிட்டு சைட்டுக்கு போறீங்க இல்லையா, அங்க அவருக்கே தெரியாம அவருக்கு கொஞ்சம் அடிபட்டு ரத்தம் வர மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறமா அங்க பக்கத்துல இருக்கிற நம்ம ஷியாம் கிளினிக்கு கூட்டிட்டு போய் அவருக்கு தெரியாம அவருடைய பிளட்டை எடுத்துடுங்க என்று சொன்னா நந்திதா. நான் குழந்தையோட பிளட் எடுத்துட்டு வந்துடுறேன், அதுக்கு அப்புறமா நம்ம லேப்ல கொடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு அழகா திட்டமிட்டா நந்திதா. அவளை எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்க அவ யாரையுமே கண்டுகொள்ளாம, நான் கிளம்புறேன், பசங்களை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினான். அப்பப்பா என்னம்மா பிளான் போடுறாப்பா இவ அப்படின்னு ஆச்சரியத்தோட சொன்னா பிரியா. பாவம், நிவாஸ் மட்டும் கிருபான்னு ப்ரூஃப் ஆயிட்டா போதும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா என்றாள் தியா. இப்படி அனைவருமே கொஞ்ச நேரம் எப்படி நாளைக்கு நிவாஸை எதிர்கொள்வது அப்படின்னு உரையாடி விட்டு கிளம்பினாங்க. ஹோட்டலுக்கு போன நிவாஸுக்கு மனம் ஏதோ பாரமாவே இருந்தது. ஊருக்கு போன் பண்ணி அம்மா அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் பேசினான். அதுக்கப்புறமும் மனசு ஏதோ தொலைச்சது மாதிரி ஒரு பாரமா இருந்தது. இன்னைக்கு கிருபா ஆபீஸ்ல தினேஷும் சந்தோஷும் பேசினதையே மனசு உரு போட்டுச்சு. தினேஷ், உங்க 4 பேர் மட்டுமே பார்த்தேன், எங்க கிருபா அவருடைய மனைவி, அவங்களையும் பார்த்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டான் நிவாஸ். அந்த கேள்வியால தினேஷும் சந்தோஷும் ஒருவரையொரு சங்கடமா பார்த்துக்கிட்டாங்க. இல்ல நிவாஸ், நீங்க கிருபாவை பார்க்க முடியாது, அவர் ஒரு விபத்துல இறந்துட்டாரு. அவர் இறந்தப்புறமா அவருடைய மனைவி நந்திதா வெளியில அதிகமா வர்றதில்லை என்றான் தினேஷ். ஓ அப்படின்னு கேட்ட நிவாஸ் அதை பத்தி மேற்கொண்டு எதுவுமே கேட்கல. ஆனா மனம் முழுவதுமே கிருபாவையும் அவருடைய மனைவி பத்தி நினைவுகளையே வந்துட்டு இருந்துச்சு. பாவம், இந்த வயசுல விதவை அப்படிங்கிற பெயரோடு வாழ்றது எவ்வளவு கொடுமை அப்படின்னு அவனுடைய மனம் நந்திதாவையே சுத்தி சுத்தி வந்துச்சு. என்ன இது, யாரோ பத்தி நாம ஏன் இவ்வளவு கவலைப்படணும் அப்படின்னு நினைச்சவன் தலையை உலுக்கிட்டு வேலையை கவனிச்சான். வீட்டுக்கு வந்த நந்திதா குழந்தைங்களோட பிளட் குரூப்பை எடுக்க என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுவன் ஒரு முடிவுக்கு வந்து சாரதா கிட்ட சொன்னான். அம்மா, குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து எனக்கு மெசேஜ் வந்திருக்கு, அவங்களுடைய பிளட் குரூப் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணுமா, நான் அவங்கள கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள பக்கத்துல இருக்கிற கிளினிக்கு அழைச்சிட்டு போனா நந்திதா. எதுக்குமா எங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறீங்க, நாங்க நல்லா தானே இருக்கோம் என்றாள் அதித்தி. ஏய், நீதான் நைட் ரொம்ப இருமினியே, அதான் அம்மா உனக்கு ஊசி போட கூப்பிட்டு போறாங்க என்றான் ஆதித்யா. ஐயோ ஊசியா அம்மா, நான் இரும்பவே இல்லம்மா, நான் சும்மா தண்ணி தாகம்மா அப்படின்னு அழாத குறையா சொன்ன அதித்தி. குழந்தைகளின் விவாதத்தை ரசிச்சபடியே
காரை ஓட்டிட்டு கிளினிக்கு வண்டி நிறுத்தினா 2 பேரையும் இறக்கி விட்டா. வண்டியில இருந்து பயந்துட்டே இறங்கினாங்க 2 பேரும். கிளினிக்ல இருவருக்கும் பிளட் சாம்பிள் எடுத்தாங்க. அதை எடுக்கிறதுக்குள்ள அங்க பணிபுரிய ஆட்களுக்கு பாதி உயிரே போயிடுச்சு. குழந்தைங்க அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நந்திதா போகும்போது சாக்லேட் வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லி தாஜா செஞ்சு பிளட் எடுக்க துணை புரிஞ்சா. பிளட் எடுத்து முடிச்சதும் அதை பத்திரமா வைக்க சொல்லிட்டு நாளைக்கு வேற பிளட் கொண்டு வந்து தர்றதாகும், அதையும் இதையும் வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு போனா நந்திதா. அவ சொன்னது போல குழந்தைங்களுக்கு நிறைய சாக்லேட்ஸும் ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்தா. அடுத்த நாள் சைட்டுக்கு நிவாச அழைச்சிட்டு போன சந்தோஷ் வந்திருந்தான். சந்தோஷ் ஏற்கனவே சைட்டுக்கு போயிருந்து அதையெல்லாம் செக் பண்ணிட்டு தான் வந்தான். நிவாஸ் காலில் படுற மாதிரி ஒரு கூர்மையான கம்பியும் மறைச்சு வச்சிருந்தான் சந்தோஷ். சைட்டுக்கு வந்த நிவாஸ் கட்டிடத்தை சுத்தி பார்க்க அங்கிருந்த கூர்மையான கம்பியில தன்னோட காலை வச்சு கிழிச்சுக்கிட்டான். அவங்களுடைய திட்டப்படியே ரத்தம் கொஞ்சம் அதிகமாகவே வர இதை எதிர்பார்க்காத 2 பேருமே உடனே அவனை பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க. அங்குள்ள மருத்துவர் ஏற்கனவே தினேஷ்க்கு தெரிஞ்சவர் அப்படிங்கறனால கிருபாவுக்கு சந்தேகமே வராம பிளட்டை எடுத்து சந்தோஷ் கிட்ட கொடுத்தாரு. தினேஷ், நீ நிவாஸ் அழைச்சிட்டு ஹோட்டலுக்கு போ, எனக்கு கொஞ்சம் சைட்ல வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சான் சந்தோஷ். அவங்க போனதும் உடனே கால் டாக்ஸி பிடிச்சு நந்திதா சொன்ன கிளினிக்கு வந்தான் சந்தோஷ். அங்க ஏற்கனவே நந்திதாவும் பிரியாவும் தியாவும் அவனுக்காக காத்துட்டு இருந்தாங்க. நிவாஸோட பிளட்டையும் குழந்தைங்களோட பிளட்டையும் வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் செய்ய ஆரம்பிச்சாங்க. நந்திதாவுக்கு மனம் படபடன்னு அடிச்சுக்கிச்சு. மற்ற 4 பேருமே இனம் புரியாத ஒரு உணர்வுல இருந்தாங்க. ஆனா எல்லாரோட மனசுலயும் ஒரே எண்ணம் தான் இருந்தது, அது நிவாஸ் கிருபாவா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே. அத்தியாயம் 38. டிஎன்ஏ ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு வினாடியும் வயிற்றுல புளிய கரைச்சது. எல்லாரோட முகத்திலையும் பதற்றமும் டென்ஷனுமே தெரிஞ்சது. ரிசல்ட் வந்ததும் அதை நந்திதா கிட்ட கொடுத்தா வரவேற்புல இருந்த பொண்ணு. அதை நடுங்கிற கைகளால வாங்கினா. அதை பிரிக்கவே முடியாம கையெல்லாம் நடுங்கி பேந்த வச்சு நின்றுட்டு இருந்தவளை பார்த்து தினேஷ் ஓடி போய் அந்த கவரை வாங்கி அதை பிரிச்சான். முதல்ல அவனை பார்த்தது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது தான். அதுல பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்த அதே வினாடி கண்கள்ல கண்ணீர் வழிய கிருபா அப்படின்னு சந்தோஷத்துல கூவி அந்த ரிசல்ட் பேப்பருக்கு முத்தம் கொடுத்தான் சந்தோஷ். அவ்வளவுதான். அதை பார்த்த நந்திதாவோட கால்கள் பலமிழந்து கீழே துவண்டு போச்சு. அப்படியே மயங்கி சரிஞ்சவளை வாரி அணைச்சிக்கிட்டாங்க பிரியாவும் தியாவும். அங்கிருந்த நாற்காலியில அவளை உட்கார வச்சு தண்ணீர் கொடுத்து குடிக்க வச்சாங்க. மயக்கம் தெரிஞ்ச நந்திதா அந்த ரிசல்ட்டை வாங்கி படிச்சு பார்த்தா. அதுல இருந்த பிளட் ரிப்போர்ட் குழந்தைங்களோட டிஎன்ஏவும் நிவாஸோட டிஎன்ஏவும் ஒண்ணு அப்படிங்கறத சொல்லுச்சு. அதை பார்த்து கதறி அழுதா நந்திதா. பிரியாவும் தியாவும் அவளை கட்டிட்டு ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்க. தினேஷ் உடனே சந்தோஷுக்கு அலைபேசியில கூப்பிட்டான். அப்போதான் நிவாச ஹோட்டல்ல இறக்கி விட்டுட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி இருந்தான். போன்ல தினேஷோட பெயரை பார்த்ததும் உடலும் மனசும் பதற, டேய் மச்சி, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டான் சந்தோஷ். அது அது நம்ம கிருபாதாண்டா அப்படின்னு சந்தோஷத்தோட சொல்ல அங்கிருந்தோர் அனைவருமே திரும்பி பார்த்தாங்க. அதை கண்டு கொள்ளாத தினேஷ் மேலும் தன்னோட மகிழ்ச்சியை சந்தோஷ் கூட பகிர்ந்துட்டு போனை வச்சான். எல்லாருமே சந்தோஷத்தோட அலுவலகத்துக்கு போனாங்க. அங்க சந்தோஷ் ஸ்வீட்டோட காத்துட்டு இருந்தான். எல்லாருமே அதை கண்கள் கலங்க நந்திதாவுக்கு ஊட்டி விட்டாங்க. இனி எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு, இனி உன் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா பிரியா. ஆமா, இனி நிவாஸ் கிட்ட எல்லா உண்மையும் சொன்னா போதும், எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னா தினேஷ். சந்தோஷும் தியாவும் அதை ஆமோதிக்க நந்திதா மட்டும் மௌனமாவே இருந்தா. ஏய் என்னடி, ஏன் அமைதியா இருக்க? வா வா, முதல்ல இந்த சந்தோஷமான விஷயத்த உங்க அம்மா கிருபா அப்பா கிட்ட எல்லாம் சொல்லணும், இனி நமக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி நந்திதாவோட கையை பிடிச்சு இழுத்தா பிரியா. அவ வராம அப்படியே நிக்கவும், என்னாச்சுடி அப்படின்னு கேட்டா பிரியா. இங்க வேண்டாம், நம்ம மீட்டிங் ஹாலுக்கு போயிடலாம் வா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு போனா. அங்க உள்ள வந்ததும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த நந்திதா நிவாஸ் கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம்னு சொன்னா அமைதியா ஆனா உறுதியா. என்னது அப்படின்னு எல்லாரும் ஒரே குரல்ல கத்துனாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்ட சந்தோஷ். அண்ணா,
அவருக்கு பழசு எல்லாம் மறந்து போச்சு போல. அவர் இப்போ என்ன நிலைமையில இருப்பாரு நம்ம யாருக்குமே தெரியாது. இப்போ இருக்கிற அவங்க அம்மா அப்பா தங்கை எல்லாமே இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ திடீர்னு போய் நான் தான் உங்க மனைவி, உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குன்னு சொன்னா அவர் நம்பவே மாட்டார். அவர் மனநிலை பாதிக்க கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க நிவாஸ் இல்ல கிருபா நான் உங்க மனைவின்னு சொன்ன அடுத்த வினாடி அவர் வந்து என்னை கட்டிக்க போறாரா, சி போடின்னு சொல்லுவாரு அப்படின்னு குரல்ல வேதனையோட சொன்னா. அவ சொன்னதும் சிறிது சரியாகவே பட எல்லாருமே அமைதியோடவே இருந்தாங்க. அதுக்காக இப்படியே விட்டுற முடியுமாமா? நிவாஸுக்கு அவங்க அம்மா தீவிரமா பொண்ணு தேடுறதா வேற சொன்னாரு என்றான் சந்தோஷ் கவலையோட. அப்போ என்னதாண்டா பண்றது அப்படின்னு கேட்டு தினேஷும் கேட்க, அண்ணா எனக்கு கிருபா கண்டிப்பா வேணும். ஆனா எந்த சேதாரமும் இல்லாம வேணும். அவருக்கு பழைய நினைவு எல்லாம் எப்படி போச்சு, அவர் எப்படி நிவாசா மாறினாருன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். அதுக்கு நம்ம முதல்ல நிவாஸோட அம்மா அப்பா கிட்ட இத பத்தி கேட்கணும். அவங்க கிட்ட விசாரிச்சா மட்டும்தான் நம்ம இதுல என்ன பண்ண முடியும்னே யோசிக்க முடியும்னு சொன்னா நந்திதா. ஆமா நந்து, நீ சொல்றதும் ரொம்ப சரிதான். சரி, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்க என்று கேட்டான் தினேஷ். இங்க நிவாஸோட ஒர்க் முடிய இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு திருப்பி கேட்டா நந்திதா. எப்படியும் இன்னொரு 3 நாளாவது ஆகுமா அப்படின்னு சொன்னான் சந்தோஷ். ஓ, அப்படின்னா நானும் பிரியாவும் திருச்சிக்கு இன்னைக்கே கிளம்பி நிவாஸோட அம்மா அப்பா கிட்ட கேட்டு பாக்குறோம். நீங்க 3 பேரும் இங்க இருந்து நிவாச பாத்துக்கோங்கன்னு சொன்னா நந்திதா. அது சரிதாமா, இப்பவே மத்தியானம் ஆயிடுச்சு. நீங்க திருச்சி போனதும் நாங்க புக் பண்ணி தர ஹோட்டல்ல போய் தங்கிக்கோங்க. நாளைக்கு காலையில அவங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னான் தினேஷ். நானும் வரேனே அப்படின்னு கேட்ட தியாவுக்கு, வேண்டாம், எல்லாருமே இல்லாம போனா நிவாஸுக்கு ஏதாவது சங்கடம் வரும் அப்படின்னு சொல்லி மறுத்தான் சந்தோஷ். அவங்களோட திட்டப்படி பிரியாவும் நந்திதாவும் தினாஷ் ஏற்பாடு பண்ணியிருந்த கால் டாக்ஸில திருச்சிக்கு போனாங்க. கூட வரேன்னு சொல்லி அடம் பிடித்த குழந்தைங்களை சமாளிச்சு அம்மா மாமா கிட்ட சந்தேக பார்வையில இருந்து தப்பிச்சு நந்திதா திருச்சிக்கு கிளம்பினான். அன்னைக்கு நைட்டு ஹோட்டல்ல தங்கிட்டு காலையில தினேஷ் கொடுத்த நிவாஸோட வீட்டு முகவரிக்கு போனாங்க 2 பேரும். வீட்டோட காலிங் பெல்ல அழுத்திட்டு காத்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு வந்து கதவு திறந்தா. அவரை பார்த்ததுமே நந்திதா புரிஞ்சுக்கிட்டா அது நிவாஸோட அம்மான்னு. யார் நீங்க அப்படின்னு கேட்டா வனஜா. நாம கொஞ்சம் பர்சனலா பேசணுமா, உள்ள போய் பேசலாமா அப்படின்னு கேட்ட நந்திதாவை விழிகள் விரிய பார்த்தா வனஜா. எவ்வளவு அழகா இருக்கா இந்த பொண்ணு, நம்ம நிவாஸுக்கு பொருத்தமா இருப்பா அப்படின்னு நினைச்ச வனஜா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா அப்படின்னு கேட்க அழகா புன்னகைத்த நந்திதா, ஆயிடுச்சுமா என்றாள். அதை கேட்டதும் வனஜாவோட முகம் வாடி போச்சு. வெளியே காலிங் பெல் சத்தம் கேட்டதே. போன வனஜா இன்னும் என்ன பண்றா அப்படின்னு பார்க்க வந்தாரு பிரபுராஜா. அங்க நின்ன 2 பெண்களிடமும் தன்னோட மனைவி ஏதோ பேசிட்டு இருக்கிறத பார்த்தவர், யாரு வனஜா இவங்க என்றார். சார், என் பேர் நந்திதா, இவங்க பேரு பிரியா. நாங்க கிருபா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இருந்து வந்திருக்கோம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே, உள்ள வரலாமா அப்படின்னு கேட்டா. ஓ, உள்ள வாங்க அப்படின்னு அழைச்சவாறே, அந்த கம்பெனிக்கு தானே நிவாஸ் போயிருக்கான், நீங்க அவனை அங்க பாக்கலையாமா என்று கேட்டார் பிரபு. பார்த்தோம் அங்கிள், அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் என்று இழுத்தாள் பிரியா. அவனை பத்தி என்னமா தெரிஞ்சுக்கணும், அவன் எங்களுக்கு ஒரே ஆண் பிள்ளை என்று பெருமையோடு சொன்னாரு வனஜா. அங்கதான் எங்களுக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுமா என்று அழுத்தமா சொன்னா நந்திதா. என்னம்மா, எங்க வீட்டுக்கே வந்து எங்க பிள்ளை பத்தி கேக்குறீங்க என்று கோபமாக கேட்டாள் வனஜா. நிவாஸ் உங்க சொந்த பிள்ளையா அப்படின்னு வெடுக்குன்னு கேட்டா பிரியா. அவ கேட்ட கேள்வியில பெரியவங்க அதிர்ந்தே போனாங்க. என்னம்மா வளர்ற, முதல்ல நீங்க கிளம்புங்க. யார் வீட்டுல வந்து யார பத்தி கேக்குறீங்க, எந்திரிச்சு 2 முதல்ல வெளியே போங்கம்மா, உங்க பிசினஸும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு பிரபுராஜ். அங்கிள், ஏன் கோவப்படுறீங்க? கோவப்படாதீங்க. உங்க பையன் நீங்க சொல்லிட்டு இருக்கிற நிவாஸ் உங்க பையனே இல்ல, அவர் பேரு கிருபா, என்னோட புருஷன், என்னோட 2 குழந்தைங்களுக்கு அப்பா அப்படின்னு சொன்னா நந்திதா. என்னம்மா என்னென்னமோ வளர, அவன் எங்க பையன், அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இப்படியெல்லாம் இங்க வந்து ரகலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பணம் ஏதாவது வேணுமாமா, சொல்லுங்க, அதையும் நான் தரேன். அதை விட்டுட்டு இப்படி வந்து சும்மா சும்மா எங்க பையன் உன் புருஷன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். ரொம்ப ரகலை பண்ணா நாங்க போலீஸ்க்கு தான் போவோம் என்றார் பிரபு. நீங்க இப்போ உண்மையை சொல்லாட்டி நாங்களே அங்கதான் போலான் இருக்கோம் அங்கிள் என்றாள் பிரியா.
வனஜா, நீ ஃபோன் எடுத்துட்டு வா, நிவாஸுக்கு முதல்ல ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு அவர் ஃபோனை வாங்க அதை பிடுங்கி வீசினாள் நந்திதா. அதை பார்த்த பிரபுவுக்கு கோவம் வந்துச்சு. ஏய் என்று கத்த, இதோ பாருங்க அங்கிள், நிவாஸுக்கு தெரியறத பத்தி எனக்கு ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க, என் குழந்தைங்களோட டிஎன்ஏ ரிப்போர்ட், இது நிவாஸோட டிஎன்ஏவோட ஒத்து போகுது. நீங்க உண்மையை இப்ப சொல்லியே ஆகணும், இல்லாட்டி கண்டிப்பா நாங்களே போலீஸ்க்கு போவோம் அப்படின்னு சொன்னா நந்திதா. அத்தியாயம் 39. நந்திதா சொன்னதை கேட்ட பெரியவங்களுக்கு முகம் வெளுத்து போச்சு. ஒருவர் பார்த்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு அப்புறமா ஒரு பெருமூச்சு விட்டு கூற ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு நிவாஸ், மீனான 2 குழந்தைங்க. எங்க குடும்பம் எல்லார் மாதிரியும் ரொம்ப சந்தோஷமா இருந்த குடும்பம் தான். 6 வருஷத்துக்கு முன்னாடி நிவாஸ் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா விரும்பினான். நாங்களும் அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டோம். ஆனா அந்த பொண்ணு அவனை விட பெரிய பணக்காரன் கிடைச்சதும் நிவாஸை ஏமாத்திட்டு போயிட்டா. அதை தாங்க முடியாத நிவாஸ் மனம் முடிஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான். நிவாஸோட மரணத்தை எங்களால தாங்கிக்கவே முடியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டோம். வீட்டுல நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 வருஷம் நாங்க பட்ட வேதனைக்கு அளவே இல்லை. நாங்க மறக்கணும்னு நினைச்சாலும் எங்க கூட இருக்கிற சொந்தக்காரங்க எங்களை விடுறதாவே இல்லை. அப்பதான் கொடைக்கானல்ல இருக்கிற எங்க எஸ்டேட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலான்னு கிளம்பினோம். அங்க இருக்கிற பாமர மக்களுக்கு எங்களால ஆன உதவிகளை செஞ்சுட்டு அமைதியா வாழ்ந்துட்டு வந்தோம். அப்பதான் ஒரு நாள் நைட்டு அங்க இருக்கிற மலைவாழ் மக்கள் அடிப்பட்ட ஒருத்தரை தூக்கிட்டு வந்தாங்க. உயிர் போற நிலைமையில இருந்த அந்த பையனை பார்த்தப்போ எங்க நிவாச பார்த்த மாதிரியே இருந்துச்சு. உடனே கார்ல தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜுக்கு போனவன் கண் விழிக்கவே இல்லை. 1 மாசம் ஆயிடுச்சு. இடையில அவரை பத்தின தகவல்களை சேகரிக்க ஆரம்பிச்சோம். ஆனா ஒண்ணுமே தெரியல. சரி, அவர் கண் விழிச்சதும் கேட்கலான்னு காத்துட்டு இருந்தோம். ஆனா கண் விழிச்சவர் எங்களை பார்த்து கேட்ட முதல் கேள்வி நான் யாருன்னு தான். எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. தலையில பலமா அடிபட்டதுனால பழைய நினைவெல்லாம் போயிடுச்சுன்னு, இனி அது திரும்ப வராதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இனி அதிர்ச்சியான எந்த செய்தி சொன்னாலும் அவருக்கு நினைவுகளே மறந்து போகும். மறுபடியும் கோமா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொன்னார். எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் எங்களை பார்க்கும் போதெல்லாம் நான் யாருன்னு கேட்டுட்டே இருந்தாரு. வேற வழியே இல்லாம எங்க பையன்னு சொன்னோம். அவரை சமாளிக்க நாங்க சொன்ன போய் அதை உண்மையாக்க எல்லா டாக்குமெண்ட்டையும் மாத்தினோம். எங்களுக்கு அந்த பையன் எங்க கூட பேசி பழக எங்களுக்கு கடவுள் நிவாசியே கொடுக்கறதா நினைச்சு சந்தோஷப்பட்டோம். அவனுக்காகவே எங்க சொந்தக்காரங்க யாருமே வீட்டுக்கு வரவே கூடாத அளவுக்கு சண்டை போட்டு எல்லாரையுமே எங்க கிட்ட இருந்து விலக்கி நிறுத்தினோம். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாரு பிரபுராஜ். அவர் முடிச்ச உடனே அங்க ரொம்ப நேரம் அமைதி நிலவுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி அங்கிள், நாங்க கிளம்புறோம் அப்படின்னு எழுந்தா நந்திதா. அவளை தொடர்ந்து பேந்த விழிச்சபடி, ஏய் என்னடி, அப்போ கிருபா அப்படின்னு எழுந்து நின்னா பிரியா. ஏமா, எங்க கிட்ட இருந்து எங்க பையனை பிரிச்சிடுவியா? எங்களால அதை தாங்க முடியாதுமா அப்படின்னு முந்தானிய வாயில் வச்சபடி அழுதா வனஜா. இல்லம்மா, அவர் எப்பவுமே உங்க பையன்தான் அப்படின்னு சொல்லி நிறுத்தவும் அவள் கையை பிடிச்சு கதறி அழுதா வனஜா. ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொன்னாரு பிரபுராஜ். ஆனா அவருக்கு நான் மட்டும்தான் மனைவி, என் குழந்தைங்கள் தான் அவருக்கு குழந்தைங்க, அதை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு அழுத்தமா சொல்லிட்டு பெரியவங்க விழிச்சிட்டு நிற்கிறத பார்த்தபடி அங்கிருந்து விரைந்து போனா நந்திதா. அவளை தொடர்ந்து ஓடினா பிரியா. ஏய் என்னடி இப்படி சொல்லிட்டு வந்துட்ட? அப்போ கிருபா நமக்கு கிடைக்க மாட்டாரா? அதிதியும் ஆதித்யாவும் கடைசி வரை கிருபாவை பார்க்கவே மாட்டாங்களா அப்படின்னு கார்ல சென்னைக்கு போற வரைக்கும் திரும்ப திரும்ப புலம்பிக்கிட்டே வந்தா பிரியா. பிரியாவுக்கு எந்த பதிலுமே சொல்லாம ஏதோ யோசனையிலே வந்தா நந்திதா. சென்னையில நிவாஸ் வந்த வேலை முடிஞ்சு திருச்சி கிளம்ப தயாரானான். அவனை வழி அனுப்ப வந்த சந்தோஷ், தியா, தினேஷ் ஹோட்டலுக்கு வந்தாங்க. அப்போ திடீர்னு தினேஷ், உங்க நண்பர் கிருபா மனைவி நந்திதாவை நான் இன்னும் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கவும் எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுச்சு. வந்ததான் வந்தேன், அவங்களே ஒரு தடவை பார்த்துட்டு கிளம்பிடுறேனே என்றான் நிவாஸ். இல்ல, அது நந்திதாவும் பிரியாவும் ஒரு பிசினஸ் விஷயமா சேலம் போயிருக்காங்க, இன்னும் அவங்க வரல அப்படின்னு சொல்லி சமாளிச்சான் சந்தோஷ். ஓ அப்படின்னு சொன்ன நிவாஸ். அப்போ சரி, அடுத்த தடவை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் விடை பெற்று கிளம்பினான் நிவாஸ். நிவாஸ் கிளம்பி சென்ற அன்றைக்கு மத்தியானமே பிரியாவும் நந்திதாவும் அலுவலகத்திற்கு வந்து அடைஞ்சாங்க.
எல்லாருமே நந்திதாவோட அறையில இருந்தாங்க. என்னாச்சுன்னு கேட்ட எல்லாருக்கும் பிரியா நடந்ததை சொன்னான். அப்போ அப்படியே நிவாச விட்டுற முடியுமா? அவனுக்கு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லக்கூடாதான். ஆனா நீ அவன் மனைவிமா, இந்த உண்மைய அவன்கிட்ட சொல்லாம போயிட்டா அவன் வாழ்க்கையில வேற பொண்ணு வர்றதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொன்னான் சந்தோஷ் கவலையோட. ஆமாம்மா, சந்தோஷ் சொல்றது நடந்தா அப்புறம் நம்ம ஆதித்யாவோட கதி என்னன்னு யோசிச்சு பாத்தியா? கடைசி வரை அப்பா இருந்தும் இல்லாம குழந்தைங்க வாழணுமா என்று கேட்டான் தினேஷ். அதுக்காக நம்ம நிவாஸ் கிட்ட உண்மையை சொல்லி அவனுக்கு ஏதாவது ஆயிட்டா அப்புறம் உண்மையாவே குழந்தைங்க அனாதை ஆயிடுவாங்களே என்றாள் பிரியா. கொஞ்ச நேரம் எல்லாம் அமைதியா இருக்கீங்களா? நான் இதுக்கு ஒரு நல்ல பிளான் பண்றேன் என்றாள் தியா. என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்க, பேசாம நீ கிருபாவை மறுபடியும் லவ் பண்ண வச்சிடு என்றாள். எல்லாரும் வாட் என கத்த நந்திதாவின் முகத்தில் ஒரு வெளிச்சம் தெரிந்தது. அட ஆமாப்பா, யோசிச்சு பார்த்தா இதான் சரின்னு படும். இதுவரைக்கும் நந்திதாவை நிவாஸ் பார்த்ததே இல்லை. ஏதாவது பிளான் பண்ணி நந்திதாவை பார்க்குற மாதிரி செஞ்சு அப்புறமா நிவாஸ் பக்கத்துல இருந்து அவரை லவ் பண்ண வச்சு மறுபடியும் கல்யாணம் பண்ற மாதிரி செஞ்சிடுவோம் என்றாள் தியா. ஏய் அறவேக்காடு, அப்ப குழந்தைங்க விஷயம் வெளியே தெரிஞ்சா என்னாகும் யோசிச்சு பாத்தியா லூசு என்று தன் மனைவியை திட்டினான் சந்தோஷ். ஓ என்று அமைதியாக தலை குனிந்தாள் தியா. இல்லனா தியா சொல்றதோ சரியான யோசனையா தான் படுது. குழந்தைங்க விஷயத்த அப்புறமா பாத்துக்கலாம். அவர் மனசுல இடம் பிடிச்சிட்டா ஒருவேளை அவருக்கு உண்மையை சொல்லி புரிய வைக்கிற சந்தர்ப்பம் கூட நமக்கு கிடைக்கலாம் இல்லையா என்றாள் நந்திதா. அனைவரும் வெகு நேரம் யோசிச்சாங்க. இதுல வரும் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சாங்க. அதுக்கப்புறம் நந்திதாவை நிவாஸ் காதலிக்க வைக்கிறதுதான் இதுக்கு சரியான தீர்வுன்னு முடிவெடுத்தாங்க. அனைத்தும் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நிவாச எப்படி பாக்குறது, எப்படி அவர் கூட பழகிறதுன்னு நந்திதா கேட்டா. நிவாஸுக்கு ஒரு செக்ரட்டரி வேணும்னு கேட்டுட்டு இருந்தார் நந்து. பேப்பர்ல ஒரு விளம்பரம் கூட போட்டிருக்காராம். ஆனா இன்னும் கிடைக்கலன்னு நாங்க பேசிட்டு இருக்கும் போது சொன்னாரு என்றான் சந்தினேஷ். ஆமா நந்து, நீ இந்த போஸ்டுக்கு சரியா வருவ. சும்மா ஒரு அப்ளிகேஷன் மெயில் பண்ணி பாரு, கிடைச்சா நம்ம ஈஸியா நிவாச நெருங்கிடலாம்னு சொன்னான் சந்தோஷ். எல்லாருக்குமே இந்த ஐடியா பிடிச்சு போக உடனே நிவாஸ் கம்பெனிக்கு மெயில் பண்ணாங்க. நந்திதாவோட முகவரியை மட்டும் மாத்தி பதிவு பண்ணாங்க. எனக்கு இதுல ஒரு சந்தேகம். கிருபாவோட மனைவி பேரு நந்திதான்னு நிவாஸ்க்கு தெரியுங்கிற பட்சத்துல இந்த ரெஸ்யூம்ல அவருக்கு சந்தேகம் வராதா அப்படின்னு கேட்டா தியா. அட ஆமாப்பா, யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? நந்திதாவை பேரை மாத்தி கொடுத்தா அப்படின்னு பிரியா கேட்க, ஓ கொடுக்கலாமே. என்ன பேரு கொடுக்க அப்படின்னு தினேஷ் கேட்க, நித்யான்னு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னான் சந்தோஷ். அனைவருக்குமே அந்த பேர் திருப்தி அளிக்க நந்திதா பேரை நித்யாவா மாத்தி மெயில் பண்ணாங்க. நம்மளோட யூகம் சரியா இருந்தா அடுத்த 2 நாட்கள்ல நந்திதாவுக்கு நிவாஸ் கிட்ட இருந்து இன்டர்வியூக்கான அழைப்பு வரும் அப்படின்னு சொன்னான் தினேஷ். அடுத்த 2 நாட்களுமே ஏதோ ஒரு மோன நிலையில இருந்தாங்க எல்லாருமே. அவங்க எதிர்பார்த்தபடி அடுத்த 2 நாள் கழிச்சு நிவாஸ் குரூப் ஆஃப் கம்பெனிலிருந்து நந்திதாவுக்கு அழைப்பு வந்துச்சு. ஹலோ, நீங்க நித்யாவா? நாங்க நிவாஸ் கம்பெனிலிருந்து பேசுறோம் அப்படின்னு ஒரு பொண்ணோட வார்த்தையில திக்குமுக்க அடிப்போனா நந்திதா. ஆமா அப்படின்னு பதில் அளிச்சா. நீங்க எங்க எம்டி செக்ரட்டரி போஸ்டுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க இல்லையா? நாளை மறுநாள் காலையில 10 மணிக்கு உங்களுக்கு எங்க எம்டி கூட இன்டர்வியூ. உங்களால வர முடியுமா அப்படின்னு கேட்டா. நிவாஸை நேருக்கு நேர் சந்திக்க போகும் நேரம் வந்துருச்சு அப்படின்னு மனசு படபடன்னு நினைச்சவன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை அணைச்சா நந்திதா. மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.